அப்போ நாங்கள் இங்கே வந்து பாருங்க, மனத்தை சார்ந்து வாழ்கிற ஆன்மா உணர்வு மனம் எண்ணங்களை வச்சு கண்டுபிடிக்கிற மனம் பாருங்க, இந்த உடம்பை இயக்குற 5 பொறிகளை இயக்குற இதுதான் உள்ளுக்குள்ளே அதில் இருக்குது. இப்போ வெளியில் நாங்கள் உடம்பெடுத்து கொண்டா பாருங்க, உள்முகமாக பிறந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் சூரிய சக்தி வேணும். இப்போ நவக்கோள்கள் எடுத்து கொண்டு வந்தால் அந்த நவக்கோள்கள் பாருங்க ஒரு சூரிய குடும்பம், அந்த சூரியனை சார்ந்து பூமியிலிருந்து பாருங்க நவக்கோள்கள் சந்திரன் சுக்கிரன் பாருங்க எல்லா இதுகளும் எல்லா கோள்களும் பாருங்க சூரியனை சார்ந்து வாழ்றதால ஒரு லிமிட்டுக்குள்ள ஒரு நேர்கோட்டில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளும் பாருங்க சூரியனை சார்ந்து வாழ்றதால எல்லா ஜீவராசிகளும் அவருடைய பரிணாம வளர்ச்சியை சரியாக செய்கிறார்கள். இந்த சூரிய சக்தி இல்லாமல் மரம் இருக்கும்போது பாருங்க தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை அது செய்ய முடியாமல் வெள்ளையாக இருக்கும், பட்சியும் வராது. அதில் யோசிச்சு பாருங்க, நீங்கள் சயின்ஸில் பாருங்க உங்களுக்கு பாருங்க நமக்கு செய்து காட்டியிருப்பார்கள் படிக்கும் போது. அப்போ இந்த சூரிய சக்தியை சார்ந்து வாழும்போது தான் அந்த மரமும் தன்னுடைய முழுமையான பரிணாம வளர்ச்சியை அது செய்யலாம். அதே மாதிரி பாருங்க, நாங்கள் சூரிய சக்தி தான் காயத்ரி என்று சொன்னால் இந்த காயமாகிய உடலுக்குள்ளறிக்கி ஆன்மா இது பஞ்சபூதங்களால் பாருங்க ஆக்கப்பட்டு பஞ்ச கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் 5களால் உண்டாக்கப்பட்டது. அப்போ இது பாருங்க உள்முகமாக இந்த மனம் உள்ளுக்குள்ளே சார்ந்து அவருடைய தன்மையை எடுத்து, உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஒரு ஏரியாவில் இல்லாட்டி ஒரு ஆளோட பழகும் போது அவரோட குணம் கொஞ்ச நாளில் வந்துடும் எங்களுக்கு. என்று அவரோட சார்ந்து வாழும்போது இந்த மனத்தில் அவரோட குணம் வந்துடும். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் அம்மாவோட பற்று இருப்பீங்க, ஒரு வயசுக்கு பாருங்க கல்யாணம் முடிக்கும் போது அந்த கல்யாணத்து பக்கம் பாருங்க அந்த பொம்பளை பக்கம் ஃபுல்லாக சார்ந்து போகும்போது இங்கே வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம். ஏன்னா அந்த குணம் வரும்போது இங்கே வரையலாம். சில பேருக்கு பாருங்க நம்ம தர்மம் கூடியவர்களுக்கு இங்கேயும் சரியாக செய்வோம் அங்கேயும் சரியாக செய்வோம், எல்லா வீட்லேயும் போனோன்னே எல்லா இடங்களும் பாருங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். வேண்டாம் அம்மாவும் பாருங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க, பிள்ளைகளும் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க, மனைவி இருந்து இல்லைன்னா எல்லா கடமையும் சரியாக செய்வோம். சக்தி கூடுனா என்ன தர்மம் கூடுனா. அப்போ நாங்கள் பாருங்க, அப்போ உள்ளுக்குள்ளே சார்ந்து நாங்கள் வெளியில் வாழும்போது என்ன செய்யணும்னா அந்த ஆன்மாவுக்குரிய குணம் வரும். ஏனென்றா இயற்கையை பாருங்க சார்ந்து வேண்டாம். இயற்கை அப்படின்னா எங்களை இயக்குறது கொடுக்குத்தன்மை உள்ளது. இந்த உலகத்தை இயக்குறது பாருங்க கொடுக்குற தன்மை இருந்த இயற்கைக்கு பாருங்க கொடுக்குற தன்மை இருக்கும். மாமரம் பாருங்க இயற்கையை சார்ந்து வாழ்றதால மாங்காய் பழங்களை கொடுக்குறாரு. தென்னை மரம் பாருங்க இயற்கை இந்த பூமியை சார்ந்து வாழ்றாரு. பூமி பாருங்க எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் நாங்கள் பாருங்க எங்களை இயக்குறவரை சார்ந்து வாழாதனால நாங்கள் இங்கே எடுக்கிறோம் கொடுக்குறோம் இல்லை. அதான் பிறவி கடன். பிறக்கக்குள்ள நாங்கள் கடன் எல்லாம் இங்கே வந்து இன்னொரு ஆள்ற பூமியில் இருக்க பாருங்க கடன் பட்டுத்தான் அந்த பிறவி கடன் பாருங்க கூடும்போது கவலை வரும்போது கவலையை திங்க் பண்ண எண்ணும் போது இன்னும் கூடி சக்தி குறைஞ்சி பாருங்க பாவ கர்ம வினைகளை செய்கிறதுக்கு மனத்தை தூண்டுது. என்னுடைய நாங்கள் செய்த விதி அதான் கர்மா, அதான் விதி என்று சொல்கிறேன்.